இறுதி படம்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜனநாயகன் படத்தில் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் சம்பளமே விட்டு கொடுத்துருக்காரு ஜனநாயகன் படத்துக்காக. ஓகே. ஸோ விஜய்க்கு பேசப்பட்ட சம்பளத்தில் வந்து 75 crores வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏன்னா அவருக்கு இறுதி படங்கும்போது அந்த நெருக்கடிகள் வரும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக இது வந்து அந்த பிஸ்னஸ் ஃபண்டில் போகும்போது இந்த வட்டிக்கு வாங்குவர்களுடைய நெருக்கடி வரும்போது அவருக்கு தெரியும். தெரிந்தே இந்த விஷயத்தை வந்து கேவின்ட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. பட் அதனால தான் 75 crores வேணான்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கு வந்து தலைவா படம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது வந்து அன்றைய சூழ்நிலை தயாரிப்பட்ட படத்துக்கு 5 கோடி ரூபா வேணான்னு சொல்லி அதில் தலையிட்டார். அரசியல் இல்லை அவர். அதனால் வெறும் நடிகராக இருந்தார். பிரச்சனைகளை போய் ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் சந்திச்சார், பண்ணார், படம் ரிலீஸ் ஆச்சு. பட் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. அதனால் இன்றைக்கு அவர் ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கார். வெறும் நடிகராக மட்டும் இருந்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பார். ஸோ இதில் வாய்ஸ் அவர் கொடுக்க முடியல அவரால். அதுதான் மெயினாக பார்ப்பது. அதனால் அவர் பேசலைன்னா இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பேச முடியும்? வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். மீண்டும் அவருக்கு ரொம்ப நெருக்கடியை வந்து அந்த கடன் ரொம்ப சுமை ஏற்பட்டால் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணி தரதான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள்.